ஷபா மாடன் சுடல மாடன் எல்லா நீதிமன்றம் தாய் இந்தியா நாடு முழுவதும் நீதிமன்றத்தில் ஜட்ஜி எல்லாருமே கேட்டுக்கோங்கப்பா. 7 ஜென்மத்துக்கு முன்னாடி என் தகப்பன் காவல் பதவி கொடுத்தார். காவல்காரன் மாதிரி இல்லை மாடா எல்லாம் சுற்றி என்னுடைய அப்பா சொத்துடா, தாய் தாப்பன் சொத்து, சுற்றி காவல் காத்துக்கோடா, அநியாயப்பட்டு வந்தானா முடிச்சிடுறா, எதில் வண்டியில் எதில் போனாலும் சரி, அவன் காட்டுகளில் கிடந்தான் சரி முடிச்சிடுறா அப்படின்றவார் எங்கள் அப்பா ஈஸ்வரன் பரமசிவன். இப்போ அந்த கணக்கு நான் வாரேன். எல்லா நீதிமன்றத்தை எல்லாமே கரெக்டாக சுற்றி பார்த்துக்கோப்பா. எல்லா நீதிமன்றத்தில் கணக்கு 300 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கணக்கு எடுக்க சொல்ல போகிறார் ஐயா. நீதிமன்றம் கோர்ட் அது சட்டப்படியாக தான் வருவார். சட்டப்படியாக அழிச்சிருக்கான்ல, அந்த சட்டப்படியாக தாய் இந்தியா நாடு முழுவதும் நீதிமன்றத்தில் 300 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கணக்கு எடும்பார் நீதி அரசர் போட்டார். எங்கள் அப்பா நீதி அரசர் கையில் கொடுத்துட்டார். டெல்லி டு தமிழ்நாடு 12 ஜோதிலிங்கம் புரியுதாப்பா. எப்போ மானிட பிறகு அடக்க வேண்டிய சக்தி பவர் நாங்களே அடக்கிறோம். ஒரு மிதி மிதித்து போட்டாரா இடங்கள் எங்கெங்கே போடணும்னு அந்தந்த இடத்துக்குள்ளே தான் உள்ள தூக்கி தள்ளுவார். விட மாட்டார் எங்கள் அப்பா நீதி அரசர். முக்கால் சத்தியம் கோர்ட்டில் நீதிமன்றத்தில் சுற்றி இடங்களை பூரா அமைச்சு கோர்ட்ஸுகளை அமைச்சிருக்கிய அந்த சுற்றி உள்ள கணக்குகளை கரெக்டாக பார்த்துக்கோப்பா. எல்லா பத்திரப்பதிவுலேருந்து வெளியில் வென்றிலேருந்து புரோக்கர்லேருந்து பூரா திங்கிதற்கு ஓடுதான். அப்படிங்கிற நீதிமன்றம் கோர்ட்டில் அந்த டாக்குமெண்ட்ஸு இடம் 300 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கணக்கு தெற்குபாளையம் ராஜபாளையம் எடுப்பார் நீதிமன்றம் 300 வருஷம். அடுத்தாப்புல சிலுவத்தூர் நீதிமன்றம் 300 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கணக்கு எடுப்பார். அடுத்தாப்புல மதுரை 300 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கணக்கு எடுப்பார். அடுத்தாப்புல தஞ்சாவூர், திருவண்ணாமலை, அடுத்தாப்புல ராமேஸ்வரம் எல்லாம் 300 வருஷத்துக்கு முன்னாடி கணக்கு எடுத்து எனக்கு கொடுக்கல அப்படின்னா இராணுவத்தை வச்சு நானே போய் அடித்து துவைச்சி பிச்சு எடுத்து போடுவேன் ஒவ்வொரு வேலையும். முக்கால் சத்தியம் நீதிமன்றத்தை ஏமா பார்த்துக்கோங்கப்பா. தின்னு ஓடுவான் பூரா இப்போ உட்காந்துருக்கான் பாரு கொடியை தூக்கி மோசமானவே மட்டமானவே பூரா திங்கிதில் ஓடுதான். ஒரு பேப்பர் இப்போ அந்த பேப்பரில் பேயை உட்கார வைக்க போகிறார் ஐயா. கொடுத்துட்டாரு, தூக்கி எரிஞ்சிட்டார் ஓலைச்சோடு. ஒத்த பேப்பர் விடாமல் எல்லா பேப்பர்லேயும் அந்த செத்த பேய் அடிச்சிருக்கான்ல அவனை அது மேலே பேயை உட்கார வச்சுருவார். அப்போ அவன் வீட்டுக்குள்ளே சண்டையும் சத்திரமாக ஓடிக்கொண்டே இருக்கும். புரியுதா? அவன் கெட்டாக வீசி எறிஞ்சாலும் ஓடிக்கொண்டே இருக்கும். எங்கேயும் மடிஞ்சு போவான், செத்து போவான். தமிழ்நாடு முழுவதும் ஆக்சிடென்ட்டு போகிறது, வீலில் சாவுறது எண்ணிக்கை கூடுதலாக போகும். வெயில் தாக்கம் கூடுதலாக இறக்குவார். அவன் பொண்டாட்டி பிள்ளைகளும் தப்பாக நினச்சி ஓடுதான் பூரா. அதுவும் அலங்கோலப்பட்டாக விடுவார் ஐயா. கடவுள் தான் விட முடியும். புரியுதாப்பா? புரிஞ்சுக்கப்பா. கோர்ட்டில் நீதிபதி சர்ச்சை ஆணும் பெண்ணும் நீதிமன்றத்தை கரெக்டாக பார்த்துக்கோப்பா. இல்லைன்னா விற்று தின்றுவான். மோசமான வேக சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மாதிரி கொடியை தூக்கி அலைதான் பேய் மாதிரி. கைலாசத்தில் நீதிமன்றத்தில் வழக்கு ஆடுது அப்படின்னா பக்கத்தில் யாரும் வரக்கூடாது. ஆனால் வாடான்னு தான் சொல்லுவார். வாடா இன்னும் வாரியா பத்திரம் போடுறியா ஓடு. இராணுவத்தை வச்சு செகண்டில் அள்ளி திணிச்சிருவோம்ட்டார் நீதி அரசர். முக்கால்